சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல 12 ராசிகளோட குணநலன்கள் எப்படி இருக்கும், பலம் என்ன, பலவீனம் என்ன, 12 ராசிகளும் என்ன மாதிரியான கர்மாவுக்காக படைக்கப்பட்டிருக்கு, கர்மாவை தீர்க்கிறதுக்காக பிறப்படுத்த ராசிகள் எது, அதிர்ஷ்டங்களை மட்டுமே அனுபவிக்கிறதுக்காக பிறப்படுத்த ராசிகள் எது அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 4வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான கடக ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட யோகங்கள் வாழ்க்கையில கிடைக்கும், எந்தெந்த கர்மாக்களை தீக்கிறதுக்காக கடகராசிக்காரங்க புறப்படுத்திருக்காங்க, கடகராசிக்காரங்களோட உண்மையான பலம் என்ன, பலவீனம் என்ன, என்ன மாதிரியான காரியங்களை செஞ்சா இவங்களோட கர்மாக்கள் முழுமையா விலகும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. கடகம் கடகராசியோட அதிபதியா அழகுக்கு அதிபதியான சந்திர பகவான் இருக்கிறார். இந்த கடகராசியில புனர்பூசம் நட்சத்திரத்தோட கடைசி பாதமும் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்கு. சூரிய பகவான் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற மாதிரி தாயார குறிக்கக்கூடிய கிரகமா சந்திர பகவான் இருக்கிறார். இதனால கடகராசியில பிறந்தவங்க தாயுள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க. எல்லார்கிட்டையும் இரக்கம் காட்டுவாங்க. நமக்கு வலிக்கிற மாதிரி தானே மத்தவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்தவங்களோட வேதனைகளை பார்த்து இவங்களோட கண்கள்ல கண்ணீர் வடிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் இறக்கப்படக்கூடிய ஒரே ராசியா கடகராசிக்காரங்க இருப்பாங்க. இந்த இறக்க குணம் இருக்கிறதாலேயே யாரையும் பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க மனசுல வரவே வராது. யாரையும் எதிரியாவும் நினைக்க மாட்டாங்க. நமக்கு அவன் துரோகம் செஞ்சுட்டான், நம்மளும் அவனுக்கு துரோகம் செய்யணும் அப்படின்னு இவங்க கனவுல கூட நினைக்க மாட்டாங்க. அதே போல ராசி கட்டத்துல இருக்கிற 12 ராசிகள்லயுமே ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரே ராசி இந்த கடகராசி. அதாவது ஒரு குடும்பத்துல 4 குழந்தைகள் இருக்கு அப்படின்னா அப்பா திட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடியவங்க கடகராசியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே இவங்களை அடிச்சா கூட தாங்கிக்குவாங்க. யாராவது மனசு நோகிற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா இவங்களால தாங்கிக்கவே முடியாது. வளர்ந்து பெரியவங்களை ஆனதுக்கு அப்புறம் மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறமா கூட இவங்களால கடும் சொற்களை தாங்கிக்கவே முடியாது. பெத்தவங்களா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையாவே இருந்தாலும் சரி, இவங்களை குத்தி காட்டி கடுமையான வார்த்தைகளால பேசிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துலயே கடகராசிக்காரங்க முழுமையா உடைஞ்சு போயிடுவாங்க. இவங்க உத்தியோகத்துல இருக்கிறாங்க அப்படின்னாலும் தட்டி கொடுத்து வேலை வாங்கினா அந்த வேலையை ரொம்ப சிறப்பான முறையில செஞ்சு கொடுப்பாங்க. அதுவே கடுமையான வார்த்தைகளை பேசி மனசை நோகடிக்கிற மாதிரி திட்டி அதுக்கப்புறமா இவங்க கிட்ட வேலை வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சா அந்த வேலையை அடுத்த நொடியை தூக்கி போட்டுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அதே சமயம் இவங்களோட வாயில இருந்தும் யாரோட மனசையும் நோகடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட வராது. எதிரியா இருந்தாலும் சரி, துரோகியா இருந்தாலும் சரி, ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்க கிட்ட பேச்சுக்களை குறைச்சுக்குவாங்களே ஒழிய அவங்க மனசு காயப்படுற மாதிரி இவங்க என்னைக்கும் பேசவே மாட்டாங்க. இந்த குணத்தாலேயே கடகராசியில பிறந்தவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். பெரிய அளவிலான எதிரிகளும் இவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்களாகவே இருந்தாலும் இவங்க கூட ஒரு 10 நிமிஷம் பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சு போகும். இவங்களும் எந்த பாகுபாடும் காட்டாம அவங்கள நண்பர்களா ஏத்துக்குவாங்க. இதனாலேயே கடகராசியில பிறந்தவங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். டீக்கடையில ஆரம்பிச்சு பெட்ரோல் பல்க் வரைக்கும் இவங்க பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. அந்த பழக்க வழக்கங்கள் மூலமா நல்ல பேரையும் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. அதே போல அதிகமான ஞாபக சக்தி உள்ளவங்களாகவும் கடகராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை அவ்வளவு சீக்கிரத்துல இவங்க மறக்க மாட்டாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி பழகுன நண்பனா இருந்தாலும் அவனை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ஞாபக சக்தி உள்ளவங்களா கடகராசிக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களோட சின்ன வயசுல இவங்க மனசை நோகடிக்கிற மாதிரி யாராவது பேசியிருந்தாங்க அப்படின்னாலும் சாகுற வரைக்கும் அவங்கள ஞாபகத்துல வச்சிருப்பாங்க. அவ்வளவு சுலபத்துல இவங்க மனசுல இருந்து எதையும் அழிக்கவும் முடியாது, மறக்கவும் மாட்டாங்க. ஆனா மன்னிக்கிற மனப்பக்குவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாவே இருக்கும். எதிரியாவே இருந்தாலும் இவங்க முன்னாடி தப்ப உணர்ந்து கண்கலங்கி நின்னுட்டாங்க அப்படின்னா அடுத்த நொடியே இவங்க மனப்பூர்வமா அவங்கள மன்னிச்சிருவாங்க. பழச மறந்து திரும்பவும் அவங்கள ஏத்துக்குவாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு தாய் தன்னோட குழந்தைகள் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் அந்த குழந்தைகளை எப்படி வெறுக்காம ஏத்துக்கிறாங்களோ அதே மாதிரி தப்பு செஞ்சவங்களையும் அரவணைக்கக்கூடிய தாயுள்ளம் கொண்டவங்களா கடகராசிக்காரங்க இருப்பாங்க. அதே நேரம் இந்த அளவுக்கு இலகுன மனசு இவங்களுக்கு இருக்கிறதால உடனடி முடிவுகளை இவங்களால எடுக்க முடியாது. அதாவது வெட்டு 1 துண்டு 2ன்னு இவங்களால அதிரடியான முடிவுகளை எடுக்க முடியாது. நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்பத்தை பாதிக்குமா, வாழ்க்கையை பாதிக்குமா, குழந்தைகளோட வாழ்க்கையை பாதிக்குமா, பிற்காலத்துல இந்த முடிவுகள் மூலமா ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படிங்கறதெல்லாம் அலசி ஆராய்ச்சி ரொம்ப தாமதமான முடிவுகளை தான் இவங்க எடுப்பாங்க. அதுலயும் முக்கியமா இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இவங்க குடும்பத்தை பாதிக்கும் அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா எந்த காலத்திலையும் அந்த மாதிரியான ஒரு முடிவை இவங்க எடுக்கவே மாட்டாங்க. இப்படி முடிவுகளை தாமதமா எடுக்கிற காரணத்தால நிறைய வாய்ப்புகளையும் இவங்க வீணடிச்சிருப்பாங்க. குறிப்பா ஒரு சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனா முடிவெடுக்க முடியாம அதை தவற விட்டுருப்பாங்க. மேற்படிப்பு படிக்கக்கூடிய யோகம், சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம், இந்த மாதிரி எவ்வளவோ வாய்ப்புகளை முடிவெடுக்கிற திறமை இல்லாததால இவங்க தவற விட்டுருப்பாங்க.
சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா குடும்பத்தையும் குழந்தைகளையும் சுற்றி இருக்கிறவங்களையும் பத்தி இவங்க அளவுக்கு அதிகமா யோசிக்கிற காரணத்தால இவங்களுக்கு கிடைச்ச நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுட்டு இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே வராங்க கடகராசிக்காரங்க. அடுத்ததா பண வரவை பொறுத்த வரைக்கும் இவங்க நேர்மையான முறையில பணத்தை சம்பாதிப்பாங்க. அந்த பணத்தை ரொம்ப ரொம்ப சிக்கனமா செலவு செய்வாங்க. லட்ச ரூபாய் பணம் இவங்க கைகள்ல இருந்தாலும் இவங்களோட தனிப்பட்ட தேவைகளுக்காக அதுல இருந்து ஒரு ரூபாயை கூட எடுக்க மாட்டாங்க. அந்த பணத்தை ரொம்ப பொறுப்பா சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. கிழிஞ்சு போன ஜட்டியை மாத்துறதுக்கு கூட இவங்க ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிப்பாங்க. அப்படின்னா கடகராசியில பிறந்தவங்க கஞ்ச பேர்வழிகளா அப்படின்னு கேட்டா தன்னோட குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் இவங்க கணக்கு வழக்கு இல்லாம செலவுகளை செய்வாங்க. அதுவே இவங்களோட தேவைகள் அப்படின்னு வரும்போது கஞ்சத்தனமா நடந்துக்குவாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான கடகராசிக்காரங்க தீபாவளி பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னாலே குழந்தைகள் கட்டாயப்படுத்தினதுனால எடுத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணை கட்டாயப்படுத்தினதுனால எடுத்திருப்பாங்க. இவங்க முழு மனசோட இவங்களோட சொந்த தேவைகளுக்காக ஒரு ரூபாயை கூட செலவு செய்ய மாட்டாங்க. முழுக்க முழுக்க குடும்பத்துக்காகவே உழைப்பாங்க. மொத்த பணத்தையும் குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காகவே சேர்த்து வைப்பாங்க. அதே நேரம் தன்னோட நண்பர்களோ அல்லது சொந்த பந்தங்களோ ஏதாவது கஷ்டம் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட உதவின்னு வந்து நின்னாங்க அப்படின்னா அந்த சமயத்துல இவங்களோட தாராள குணத்தை நம்மளால பார்க்க முடியும். சொந்த பந்தங்களுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவிகளை செய்வாங்க. நண்பர்களுக்கு உதவிகள் தேவை அப்படின்னா ஆளா முன்ன நின்று செய்வாங்க. அந்த மாதிரியான நேரங்கள்ல அவங்களோட கஷ்டத்தை தீக்கணும் அப்படின்னு தான் இவங்க நினைப்பாங்களே ஒழிய பணத்தை பெருசா நினைக்க மாட்டாங்க. அதே போல கடகராசிக்காரங்களுக்கு தம்பி தங்கைகளா பிறக்கிறவங்க தான் இந்த உலகத்திலே பெரிய அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது இவங்களுக்கு அப்புறமா எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் சரி ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த தேவையை எல்லாம் இவங்க மனம் கோணாம நிறைவேற்றி கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இவங்க தம்பி தங்கைகள் கஷ்டம் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட உதவி கேட்டு வரவே வேண்டாம். அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சாலே இவங்க ஓடி போய் உதவி செய்வாங்க. அந்த அளவுக்கு தன்னோட தம்பி தங்கைகளை உயிருக்கு மேலா இவங்க நேசிப்பாங்க. அதை விட முக்கியமா இவங்க குடும்பத்துல மூத்த குழந்தையா இருக்கிறாங்க அப்படின்னா தன்னோட தம்பி தங்கைகளுக்கு இன்னொரு தாயா இவங்க கட்டாயமா இருப்பாங்க. இது கூடவே இவங்களோட வாழ்க்கை துணை கிட்டையும் குழந்தைகள் கிட்டையும் இவங்க அளவுக்கு அதிகமான பாசத்தை வச்சிருப்பாங்க. அதாவது திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தம்பி தங்கைகளுக்காகவும் பெத்தவங்களுக்காகவும் வாழுற இவங்க திருமணத்துக்கு அப்புறமா குழந்தைகளுக்காகவும் மனைவிக்காகவும் வாழ்வாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடகராசிக்காரங்க என்னைக்குமே சுயநலமான ஒரு வாழ்க்கைய வாழவே மாட்டாங்க. நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட குடும்பம் நல்லா இருக்கணும், நண்பர்கள் நல்லா இருக்கணும், நம்மளை நம்பி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு இவங்க எப்பவும் நினைப்பாங்க. அதே நேரம் என்னதான் குடும்பத்து மேல இவங்க அளவுக்கு அதிகமான பாசத்தை வச்சிருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறமா இவங்களோட குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்திப்பாங்க. குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே அதிகமான சண்டை சச்சரவுகளை சந்திக்கக்கூடிய ஒரே ராசியா கடகராசி மட்டும்தான் இருக்குது. அந்த அளவுக்கு கணவனும் மனைவியும் எப்பவும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரம் கடகராசிக்காரங்க குடும்பத்துக்காக எதையும் விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கறதால இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய அளவுக்கான பிரிவுகளை ஏற்படுத்தாது. இன்னும் சொல்ல போனா துரோகிகளையும் எதிரிகளையுமே மன்னிக்கக்கூடிய மனசு இவங்களுக்கு இருக்கிறதால வாழ்க்கை துணை பண்ணக்கூடிய தப்புக்களையும் இவங்க ரொம்ப சுலபமா மன்னிச்சுக்குவாங்க. அடுத்ததா கடகராசிக்காரங்களோட கர்மாக்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க சகோதர சகோதரிகள் மூலமா நிறைய கர்மாக்களை அனுபவிப்பாங்க. அதாவது இவங்க ஓடி ஓடி போய் அவங்களுக்கு உதவிகளை செய்வாங்க. அவங்க மூலமா இவங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்காது. தம்பி தங்கைகள் பண கஷ்டத்துல இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக எங்கேயாவது கடன் வாங்கியாச்சு பணத்தை கொண்டு கொடுப்பாங்க. ஆனா அந்த கடனை அவங்க தம்பி தங்கைகள் திரும்ப கொடுக்கவே மாட்டாங்க. இதனால பெரும்பாலான கடகராசிக்காரங்க கடனாளியா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவங்க தம்பி தங்கைகள் தான் முக்கிய காரணமா இருப்பாங்க. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில கடகராசிக்காரங்க தன்னோட வாழ்க்கை துணைக்கு தெரியாம தம்பி தங்கைகளுக்கு நிறைய உதவிகளை செஞ்சுட்டு அது மூலமா குடும்ப பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருவாங்க. அதே போல இவங்க தம்பி தங்கைகளை நம்பி எந்த காரியத்துல இறங்கினாலும் கடைசி நேரத்துல தம்பி தங்கைகள் இவங்க காலை வாரி விட்டுருவாங்க. போதாக்குறைக்கு வம்பு வழக்குகளை சந்திக்கிறது, அடிதடி சண்டைகளை சந்திக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இவங்களோட தம்பி தங்கைகள் மூலமா தான் இவங்களுக்கு நடக்கும். அதே போல எல்லாரையுமே அனுசரிச்சு போகக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு தனிப்பட்ட எதிரிகள் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இவங்களோட தம்பி தங்கைகள் மூலமா நிறைய எதிரிகள் இவங்களுக்கு உருவாகி இருப்பாங்க. அதே போல நண்பர்களுக்கு இவங்க என்னதான் உதவிகளை செஞ்சாலும் அந்த நண்பர்கள் மூலமாவும் இவங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்காது. போதாக்குறைக்கு ஒரு சில கடகராசிக்காரங்க நண்பர்கள் மூலமா நிறைய கடன் பிரச்சனைகளையும் பண இழப்புகளையும் சந்திச்சிருப்பாங்க. அதாவது இவங்க நெருங்கின நண்பர்களை நம்பி பணத்தை கடனா கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த பணம் எந்த காலத்திலையும் இவங்களுக்கு திரும்ப வராது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தம்பி தங்கைகள் சம்பந்தமான கர்மாவையும் நண்பர்கள் சம்பந்தமான கர்மாவையும் தீர்க்க வந்த ஒரே ராசி கடகராசி அப்படின்னு சொல்லிடலாம். நன்றி, வணக்கம்.